வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 9 சயின்ஸ் சிபிஎஸ்சி சாப்டர் 1 மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ஸ். இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷனை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்டரோட ஃபிசிக்கல் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர், அதாவது மேட்டரோட வெளித்தோற்றம் எப்படி இருக்கும், மேட்டர் பார்ட்டிகல்ஸால் ஆனதா இல்லை கண்டினியூஸ் வுட் பிளாக் அதாவது சாலிடால் ஆனதா அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா 100 ml பீக்கர், ஒரு 100 ml பீக்கர். ஸோ அந்த 100 ml பீக்கரை ஆஃப் த பீக்கர் 50 ml ஆஃப் பீக்கரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டரால் ஃபில் பண்ணிக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோன்னா சால்ட் இல்லை சுகர், இதில் என்ன பண்ணுறோம் டிசால்வ் பண்ணுறோம். எதை வச்சு அப்படின்னா கிளாஸ் ராடை வச்சு. கிளாஸ் ராடில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இல்லை ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் இது எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஆட் பண்ணுறோம், தண்ணியில் டிசால்வ் பண்ணுறோம். தண்ணியில் டிசால்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஸ்டிர் பண்ணுறோம். நல்லா கலந்து விட்டுட்டு அதை அந்த வாட்டரோட லெவலை அப்சர்வ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி 3 questions கேட்டிருக்காங்க. வாட் டு யூ திங்க் ஹேஸ் ஹேப்பன் டு த சால்ட், நம்ம கலந்த இந்த சால்ட்டு இல்லை சுகர் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வேர் டஸ் இட் டிஸப்பியர், என்ன ஆயிருக்கும், நம்ம சால்ட்டோ இல்லை சுகரையோ தண்ணியில் கலந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், கரைஞ்சி தான் போகும். ஸோ அது எதனால் கரைஞ்சி போகுது, எங்கே கரைஞ்சி போயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டஸ் த லெவல் ஆஃப் வாட்டர் சேஞ்ச், ஸோ இந்த சால்ட்டும் சுகரும் கரைஞ்சி போகிறதுனால தண்ணியோட லெவல் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருப்போம், மேட்டர்னால் என்னென்னு பார்த்துருப்போம். நல்லா பாருங்கள். We can also see as we look around that all the things mentioned above occupy space and have mass. அதாவது மேட்டர்னால் என்னன்னு சொன்னேன், ஒரு சின்ன பொருளாக ஒரு ஸ்மால் ட்ராப் ஆஃப் வாட்டராக இருந்தாலும் சரி அது ஆக்குப்பை பண்ணும், ஒரு ஸ்பேஸை என்ன பண்ணும், ஆக்குப்பை பண்ணும். அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுது இல்லையா, அதுக்கும் ஒரு மாஸ் இருக்கும், அதாவது வெயிட் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நம்ம என்ன ஆட் பண்ணோம், சால்ட்டோ இல்லை சுகரோ ஆட் பண்ணியிருப்போம். அந்த சால்ட்டும் சுகரும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா தண்ணியில் கலந்து அது ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ணியிருக்கும். தண்ணிக்குள்ளே ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ணியிருக்கோம். அதாவது when we dissolve salt in water, அதாவது சால்ட் இல்லை சுகரை இந்த தண்ணியில் நம்ம கலந்தோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு ஸ்பேஸை எடுத்துக்கும். வாட்டருக்குள்ளே ஒரு ஸ்பேஸை எடுத்து அதுக்குள்ளே என்ன ஆகிடும்னா டிசால்வ் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி மேட்டர் பார்ட்டிகல்ஸால் ஆனது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹவு ஸ்மால் ஆர் தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர், இப்போது பார்ட்டிகல்ஸால் ஆனது தான் மேட்டர் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடுச்சு, ஓரளவு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்காங்க. டேக் 2 to 3 crystals ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அண்ட் டிசால்வ் தெம் இன் 100 ml ஆஃப் வாட்டர். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 to 3 கிறிஸ்டல்ஸ், அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எப்படி இருக்கும் அப்படின்னா அது கிறிஸ்டல்ஸ், அதோட சால்ட்டு. ஸோ கிறிஸ்டல் ஷேப்பில் தான் இருக்கும். அதை 2 to 3 கிறிஸ்டல்ஸ் என்ன பண்ண சொல்கிறாங்க, தண்ணியில் டிசால்வ் பண்ண சொல்கிறாங்க. இந்த சேம் வே நம்ம 100 ml ஆஃப் வாட்டர் எடுத்துக்க சொல்கிறாங்க. இந்த பீக்கரில் 100 ml ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு தண்ணியில் டிசால்வ் பண்ணிக்க சொல்கிறாங்க. டேக் அவுட் approximately 10 ml ஆஃப் திஸ் சொல்யூஷன் அண்ட் put it into 90 ml of clear water. நம்ம இப்போ என்ன பண்ணோம், 100 ml ஆஃப் வாட்டரில் இந்த 2 to 3 crystals ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை போட்டிருப்போம். இப்போது அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை போட்டிருப்போம் இல்லையா, அந்த தண்ணியிலேருந்து 10 ml ஆஃப் சொல்யூஷன், இப்போ அது சொல்யூஷனாக மாறி இருக்கும். அந்த சொல்யூஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 90 ml ஆஃப் கிளியர் வாட்டர், இன்னொரு பீக்கரில் ஒரு 90 ml வாட்டர் எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ண போகிறோம், இந்த சொல்யூஷனை ஆட் பண்ண போகிறோம். Take out 10 ml of this solution and put into another 90 ml of clear water. திரும்ப என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 90 mlல அந்த 10 ml ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதில் இருக்க இந்த 10 ml மறுபடியும் இன்னொரு 90 mlல கலக்க சொல்கிறாங்க.
கீப் டைல்யூட்டிங் த சொல்யூஷன் லைக் திஸ் 5 to 8 times. ஸோ இந்த ப்ராசஸை என்ன பண்ண சொல்கிறாங்க, ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. 5 to 8 times வந்து என்ன பண்ணணும், நம்ம 90 ml ஆஃப் வாட்டர் கிளியர் வாட்டர் சொல்யூஷன் எடுத்துகிட்டு நம்ம டிசால்வ் பண்ணிவிட்டு 10 ml ஆஃப் வாட்டர் 10 ml ஆஃப் சொல்யூஷனை என்ன பண்ணணும், 90 ml ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறாங்க. ஸோ இஸ் த வாட்டர் ஸ்டில் கலர்டு, இந்த வாட்டர் வந்து என்னவாக இருக்கும், கலர்டாகவே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு என்ன கலர் அப்படின்னா pink color. So estimating how small are the particles of the matter with every dilution through the color becomes light. It is still visible. நம்ம கலரை வச்சு என்ன பண்ணிக்கலாம், அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ மைன்யூட்டாக இருக்கும், பார்ட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ ஸ்மாலாக இருக்கும், ஸோ எந்த அளவுக்கு வந்து அது வாட்டரில் வந்து ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். This experiment shows that just a few crystals of potassium permanganate can color a large volume of water, about 1000 liter. ஸோ நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸ் ப்ராசஸில் எடுக்கிறது எத்தனை லிட்டர் ஆச்சு அப்படின்னா 1000 லிட்டர் ஆகிருக்கு. நம்ம ஒரு ஸ்மால் பிஞ்ச், அதாவது ஃபியூ கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா 2 to 3 கிறிஸ்டல்ஸ் தான் நம்ம எடுத்துருப்போம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை. ஸோ அதை நம்ம ஆட் பண்ண அந்த கலரோட வால்யூம் என்ன ஆகலை அப்படின்னா, வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளோ எடுத்திருப்போம், 1000 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்திருப்போம். அந்த கலர் என்ன ஆகலை, ஸ்டில் என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. So we conclude that there must be millions of tiny particles in just one crystal of potassium permanganate, which keep on dividing themselves into smaller and smaller particles. ஸோ இதை வச்சு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சின்ன ஒரு துகள், அதாவது சின்ன ஒரு 1 crystals ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து என்ன பண்ணும், டிவைட் பண்ணுது. அதுக்குள்ளே வந்து மைன்யூட், அதாவது டைனி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் இந்த சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். டைனி பார்ட்டிகல்ஸ், அதாவது சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். அது என்ன பண்ணுமா, கீப் ஆன் டிவைடிங் இன்ட்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். அது என்ன பண்ணும், திரும்ப என்ன பண்ணுமா, டிவைட் பண்ண ஆரம்பிக்கும். இதை நம்ம எதை வச்சு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, அந்த கலரை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. The same activity can be done using 2 ml of Dettol instead of potassium permanganate. The smell can be detected even on repeated dilution. நம்ம வந்து கலரை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு இல்லை, அந்த ஸ்மெல்லை வச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நமக்கு இந்த டெட்டாலை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. 2 ml ஆஃப் டெட்டால், வெறும் ஒரு 2 ml ஆஃப் டெட்டாலை வச்சு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு பதிலாக இந்த ப்ராசஸ், அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எவ்வளோ டிவைட் ஆகுது, மைன்யூட்டாக ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குது, பார்ட்டிகல்ஸோட ஷேப் வந்து எவ்வளோ ஸ்மாலாக இருக்குது, இந்த மேட்டர் வந்து எப்படி டிவைட் ஆகுது, எப்படி ஸ்பேஸில் போய் கலந்துக்குது, அதாவது வாட்டரில் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ணிவிட்டு அது போய் எப்படி செட்டில் ஆகுது அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, the particles of matter are very small, they are small beyond our imagination. ஸோ நம்ம கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி இருக்குமா, சின்னதாக இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். Characteristics of particles of matter. Particles of matter have space between them. இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், ரொம்ப சின்ன ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருப்போம். இந்த ஆக்டிவிட்டி வச்சு, அதாவது இந்த 2 ஆக்டிவிட்டி 1.1 and 1.2 வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, particles of sugar, salt, Dettol or potassium permanganate got evenly distributed in water. Similarly, when we make tea, coffee or lemonade, particles of one type of matter get into the spaces between particles of the other. This shows that there is enough space between particles of matter. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக இப்போ நம்ம பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த எதை பேஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா, சுகர், சால்ட், டெட்டால், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இதை வச்சு நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது எல்லாமே என்னவாச்சு அப்படின்னா, ஈவனாக என்ன ஆச்சு, டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு, வாட்டரில் டிஸ்ட்ரிபியூட் ஆகி அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி அது போய் உட்காந்துது, இந்த தண்ணியில் உட்காந்துது. ஸோ சிமிலர்லி வென் வி மேக் டீ, நம்ம வீட்டில் டீ, காஃபி, ஸோ இந்த ஜூஸ் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா,
ஸோ அதுலேயுமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ், இந்த டீலையும் வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும், மைனூட் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும், காஃபிலையும் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்பேஸஸை வந்து ஆக்குபை பண்ணும். ஸோ மேட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும், அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும் அப்படின்னு இந்த மேட்டரோட பார்ட்டிகல்ஸ், அதாவது மேட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ particles of matter are continuously moving. ஸோ இந்த மேட்டர், அதாவது இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். ஓகே, அது கண்டினியூஸாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு 3 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. Put an unlit incense stick in a corner of your class. How close do you have to go near it so as to get its smell? Now light the incense stick. What happens? Do you get the smell sitting at a distance? Record your observations. ஸோ நான் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டி, இன்சென்ஸ் ஸ்டிக் அப்படின்னா ஒரு ஊதுவத்தி இல்லை ஒரு வாசனை சாம்பிராணியை கூட எடுத்துக்கலாமே. ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கார்னராக ஒரு இடத்துல ஒரு பிளேஸில் வச்சிடுறோம், அதை லைட் பண்ணி வச்சிடுறோம். நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அது என்ன பண்ணோம், அதோட ஸ்மெல் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே என்னன்னு சொல்ல வரோம், மேட்டர் தான். நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே என்னது, மேட்டர். ஸோ இந்த மேட்டர் என்ன பண்ணும், அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி செட்டில் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில். பட் இப்போ இந்த இன்சென்ஸ் ஸ்டிக்கை வச்சு என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மேட்டர் என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஸ்மெல்லாக கன்வெர்ட் ஆகுது. ஸ்மெல்லாக கன்வெர்ட் ஆகி அந்த ஏரில் வந்து கலக்குது. ஏரில் கலக்கும் போது அது என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஸோ மேட்டரால் என்ன ஆகும், அந்த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து என்ன ஆகும், கண்டினியூஸாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டி, டேக் 2 glasses or beakers filled with water, put a drop of blue or red ink slowly and carefully along the sides of the first beaker and honey in the same way in the second beaker. 2 கிளாஸ் இல்லைனா 2 பீக்கர் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதில் என்ன பண்ணணும், ஒரு ட்ராப் ஆஃப் ப்ளூ இல்லைனா ரெட் இங்க் அதை வந்து என்ன பண்ணணும், சைட்ஸ் ஆஃப் அதாவது சைடில் மட்டும் ஒரு ஃபஸ்ட்டு பீக்கரில் அதை வந்து ட்ராப் வந்து போட சொல்கிறாங்க. அடுத்தது ஹனி வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, செகண்ட் பீக்கரில் ஹனி எடுத்துக்க சொல்கிறாங்க. லீவ் தேம் அன்டிஸ்டர்ப்ட் இன் யுவர் ஹவுஸ் ஆர் இன் எ கார்னர் ஆஃப் த கிளாஸ். ஸோ அதை வந்து எதுவும் பண்ண வேணாம், டச் பண்ணாமல் அப்படியே அன்டிஸ்டர்ப், அதாவது அதை எதுவும் பண்ணாமல் அப்படியே வைக்க சொல்கிறாங்க. சைடில் அதை ப்ளூ ஆர் ரெட் இங்க்கு, ஸோ இன்னொரு பீக்கரில் ஹனி. ஸோ என்ன ஆகும் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் யூ அப்சர்வ் இமீடியட்லி ஆஃப்டர் ஆடிங் த இங்க் ட்ராப். இங்க் ட்ராப்பை வந்து நீங்கள் சைடில் ஆட் பண்ணாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா டிசால்வ் ஆகிடும். தண்ணியில் என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து டிசால்வ் ஆகிடும். ஸோ இது எதனால் அப்படின்னா இந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணும், ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணி என்ன ஆகிடும், அந்த தண்ணியில் வந்து கலந்துரும். வாட் யூ அப்சர்வ் இமீடியட்லி ஆஃப்டர் ஆடிங் அ ட்ராப் ஆஃப் ஹனி. ஹனி ஆட் பண்ணாலும் என்ன ஆகும், இதே தான் நடக்கும். ஸோ how many hours or days does it take for the color of ink to spread evenly throughout the water? ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுக்கும், எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த இங்க் ட்ராப் வந்து கண்டிப்பாக அப்போவே என்ன ஆகும்னா டிசால்வ் ஆகிடும், தண்ணியில் போய் கலந்துரும். ஹனியும் அதே தான். ஹனி இந்த சென்ஸ் என்ன ஆகும், திக்காக இருக்கிற ஹனியுமே என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து கலந்துரும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அடுத்தது தேர்ட் ஆக்டிவிட்டி, ட்ராப் எ கிறிஸ்டல் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் ஆர் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இன்டு எ கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் அண்ட் அனதர் கண்டெய்னிங் கோல்ட் வாட்டர். இப்போது கிறிஸ்டல் ஆஃப், அதாவது காப்பர் சல்ஃபேட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரெண்டுமே வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா கிறிஸ்டல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ காப்பர் சல்ஃபேட்டையும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனியாக ஒரு கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டரில் போடுறோம், ஒரு ட்ராப் வந்து போடுறோம். அடுத்தது அனதர் கண்டெய்னிங் கோல்டு வாட்டர், இன்னொரு கிளாஸில் வந்து கோல்டு வாட்டரில் ஆட் பண்ணிக்கிறோம். டு நாட் ஸ்டிர் த சொல்யூஷன். இது என்ன பண்ணக்கூடாது, கலக்காமல் அப்படியே வைக்க சொல்கிறாங்க. அலவ் த கிறிஸ்டல்ஸ் டு செட்டில் அட் த பாட்டம். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து தண்ணியில் போட்டவுடனே என்ன ஆகிடும், கரைஞ்சிரும். இப்போ ஹாட் வாட்டரில் போட்டது சீக்கிரமாக கரைஞ்சிரும், கோல்டு வாட்டரில் போட்டது கொஞ்சம் டைம் எடுக்கும். வாட் டு யூ அப்சர்வ் ஜஸ்ட் அபவ் த சாலிட் கிறிஸ்டல் இன் த கிளாஸ்? வாட் ஹேப்பன்ஸ் ஆஸ் டைம் பாசஸ்? என்ன ஆகும், ஹாட் வாட்டரில் போட்டது சீக்கிரமாக என்ன ஆகிடும், கண்டிப்பாக கரைஞ்சிரும். கரைஞ்சி என்ன ஆகிடும், அதோட ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணி வாட்டரில் போய் செட்டில் ஆகிடும். பட் இந்த கேஸ் ஆஃப் கோல்டு வாட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா
அதுவும் கரைய ஆரம்பிக்கும். பட் இட் டேக்ஸ் அ டைம். அது வந்து என்ன ஆகும்னா டைம் எடுக்கும் கண்டிப்பாக. வாட் டஸ் திஸ் சஜஸ்ட் அபவுட் த particles ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட்? டஸ் த ரேட் ஆஃப் மிக்சிங் சேஞ்ச் வித் டெம்பரேச்சர்? வை அண்ட் ஹவு? ஸோ இது எதனால்? இந்த டெம்பரேச்சரை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மிக்சிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. ஸோ மிக்சிங் வந்து எதை பொறுத்துனா அந்த டெம்பரேச்சரை பொறுத்து கண்டிப்பாக என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. Particles of matter are continuously moving, that is, they possess what we call the kinetic energy. ஸோ ஒரு எனர்ஜி வந்து கண்டிப்பாக மூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு பொருள் வந்து மோஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கண்டினியூஸாக என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஹாட் வாட்டரில் போடும்போது என்ன ஆகுது, கண்டிப்பாக வந்து கரைஞ்சி அது உள்ளே போய் டிசால்வ் ஆகுது. அது கண்டிப்பாக என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. மூவ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகுது, கரையாது. ஆஸ் த டெம்பரேச்சர் ரைசஸ் particles மூவ் ஃபாஸ்டர். ஹாட் வாட்டரில் போடும்போது சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஸோ we can say that with increase in temperature the kinetic energy of particles also increases. மூவ் ஆகுது அப்படின்னா அதோட kinetic energy எப்படியா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. In the above three activities we observe that particles of matter intermix on their own with each other. They do so by getting into the spaces between the particles. This intermixing of particles of two different types of matter on their own is called diffusion. We also observe that on heating diffusion becomes faster. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இந்த 3 ஆக்டிவிட்டீஸை வச்சு நான் டிஃப்யூஷன் அதாவது இன்டர்மிக்ஸ் ஆகுது இல்லையா, அந்த மேட்டர் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இன்டர்மிக்ஸ் ஆகுது. ஸோ இதை தான் என்னன்னு சொல்ல வராங்க அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்ல வராங்க. 2 different types of matter, அதாவது they do so by getting into the spaces between the particles. This intermixing of particles of 2 different types of matter on their own is called diffusion அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ particles of matter attract each other. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் எதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் பார்த்ததில்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இன்னும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.